அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கி நாம் பெற்றோர்களோட முக்கியத்துவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி மாவட்டத்துக்கு மாவட்டம் முதியோர் இல்லங்கள் அதிகரிச்சுட்டு வரதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் இன்னும் சாலை ஓரங்களிலும் நிறைய வயதானவர்கள் இருக்கதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதிலும் பெரும்பாலும் முஸ்லிம் சமுதாயத்தினர் அனைவரும் இருக்கின்றனர். இப்படி பெற்றோர்களை அனாதையாக விடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்றைய தலைமுறையில் மார்க்க கல்வி நம் அனைவரின் மத்தியில் குறைந்து வருவதே இதற்கு காரணம். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களை இப்படி அனாதையாக விடுவது எவ்வளோ பெரிய பாவம் என்று நம் அனைவருக்கும் தெரிந்தால் இவ்வாறு பண்ண மாட்டோம். இன்றைக்கான வீடியோவில் பெற்றோர்களை துன்புறுத்தல் பற்றியும் பெற்றோர்களை இவ்வாறு அனாதையாக விடுவது பற்றியும் நாம் பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா 17 அத்தியாயம் 23 மற்றும் 24 கூறுகின்றான், நபியே, உமது இறைவன் தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதென்றும் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கின்றான். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்துவிட்ட போதிலும் உம்மிடம் இருந்து அவர்களை விரட்டவும் வேண்டாம். அவர்களை நோக்கி சீ என்றும் சொல்லவும் வேண்டாம். அவர்களிடம் எதை கூறிய போதிலும் புஜம் தாழ்த்தி மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுவீர்களாக. அவர்களிடத்தில் மிக்க அன்புடனும் பணிந்தும் நடப்பீராக. மேலும் என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்தபொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்த பிரகாரமே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவீராக என்றும் நீர் பிரார்த்திப்பீராக. இவ்வாறு அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெற்றோர்களை நாம் நார்மலாக சீ என்று சொன்னாலும் அதை அல்லாஹ் தடுத்திருப்பதை இந்த வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா 31 அத்தியாயம் 14 கூறியிருக்கின்றான், மனிதனே, நீ எனக்கும் உன்னுடைய தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்துவாயாக. முடிவில் நீ என்னிடமே வந்து சேர வேண்டியதிருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்தும்படி கூறிய பின் பெற்றோருக்கும் நன்றி செலுத்தும்படி இணைத்து கூறியுள்ளான். இதை நாம் நன்றாக கவனிக்கணும். மேலும் அன்பானவர்களே, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தியவன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தாவிட்டால் அதையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எல்லா பாவங்களுக்குரிய தண்டனைகளையும் அல்லாஹ் மறுமையில் கொடுக்க பிற்படுத்தி வைப்பான். ஆனால் பெற்றோருக்கு துன்பம் இழைத்தவனுக்குரிய தண்டனையை அவன் இறப்பதற்கு முன்பே, அதாவது அவன் மௌத்துக்கு முன்பே அழித்து விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவின் மூலம் நாம் பெற்றோர்களுக்கு சின்னதாக சிறிய தீங்கு இழைத்தாலும் அதற்கு எவ்வளோ பெரிய பாவம் நமக்கு வருகிறது என்று பார்க்க முடிகிறது. மேலும் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதை எவ்வளவு உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான் என்றும் பார்க்க முடிகிறது. இப்படி பெற்றோர்களை அனாதையாக விட்டு செல்பவர்கள், பெற்றோர்களுக்கு துன்புறுத்துறவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னவென்று சுத்தமாக தெரியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் மார்க்க கல்வி நம் அனைவரிடத்திலும் குறைந்து வருவதே இதற்கு முழுமையான காரணமாகும். மேலும் இன்றைய தலைமுறையினர் இந்த உலக வாழ்க்கைக்கு மயங்கி, இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி அவங்களோட வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இருக்கின்றனர். பெற்றோர்களை பார்த்துக்கிறது ஒரு கடமை என்று அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இப்படி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவங்களையும் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய தீன் ஃபார் ஜன்னத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்பத்தின் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ஹஃபீஸ்.